ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீயூஸ்டு அப்படின்னால பார்த்தோன்னா மானிட்டைசேஷன் நிறைய பேருக்கு கேன்சல் பண்ணுறாங்க. அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். எனக்கு தெரியும். அதாவது பார்த்திங்கன்னா, ஜனவரி மாதமே என்னோடய சேனலை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் ஒரு 1000 வீடியோ போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் இருந்துச்சு. சரி அதனால தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த 1000 மட்டும்தான் அழிச்சிட்டு ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருந்தேன், மறுபடியும் இந்த ரீயூஸ்டு சொன்னாங்க. அப்புறம் தான் பார்த்தேன் நம்ம ஓன் கண்டென்ட் அப்படின்னாலே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ நான் வீடியோவில் போடலாம், இல்லை ஷார்ட்ஸில் போடலாம். ஏதாவது ஒன்று தான் போட அலவுட் உண்டு. ஆனால் 2லேயும் ஒரே வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதனால தான் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சு ரீயூஸ்டு அப்படின்னா நம்ம ஓன் கண்டென்ட்லேயும் வரும். அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கள் ஃபுல்லாகவே நான் டெலிட் பண்ணிட்டு கொடுத்தேன். ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ 2 நாள் முன்னாடி மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, ஜூலை 15ஆந்தேதி புதுசாக கொண்டுருவோம். முதல்ல பார்த்திங்கன்னா, சீரியல் ரிவ்யூக்காக பார்த்தா நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா போதும். அதாவது சீரியல் ஃபோட்டோவை எடுத்து கிராப் பண்ணி வாய்ஸ் கொடுத்தா நீங்கள் அதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக பணம் வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ மானிட்டைசேஷன் அப்படின்னா முதல்ல என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம எபோட்டில் என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படி சொல்லி பார்ப்பாங்க. அதுபடி போட்டிருக்காங்களான்னு பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக போட்ட வீடியோ ஃபுல்லாகவே செக் பண்ணுவாங்க 2வது. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண டெஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் பார்த்தா அதில் என்னெல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க, டேக் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 4000 ஹவர்ஸ் வரணும். 4000 மணி நேரம் எங்கேருந்து இவங்களுக்கு எந்த வீடியோலேருந்து வந்தது? சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் ரீயூஸ்டு அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டுடலாம் சொல்லி. ஆனால் அப்படி செய்யவே மாட்டாங்க. மானிட்டைசேஷன் நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டாலும் சரி, பப்ளிக்கில் போட்டாலும் சரி, எல்லா வீடியோவையும் செக் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே அதிக வாட்ச் ஹவர்ஸ் இப்போ எனக்கு இப்போ பார்த்தா 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் எல்லாமே வந்ததுக்கு எல்லாமே இந்த சீரியல் ரிவ்யூ தான். அன்றைக்கி அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி மானிட்டைசேஷனில் அது ஒன்லி அது யாரோட படம் தான். ஆனால் வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரிஜினல் கண்டென்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸையும் காட்டி நீங்கள் வாய்ஸும் கொடுக்கணும், அதே சமயம் ஃபேஸும் கொடுக்கணும். ஃபேஸையும் காட்டினா தான் ஏற்றுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக அவங்கள்ட்ட இனிமேல் தான் நான் சார்ட் பண்ணணும். இதனால் இப்போ நான் என்ன பண்ணலாம், எப்படினாலும் சரி இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 வருஷமாக ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட நான் சம்பாதிச்சிருக்கேன். அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, வீடியோக்கள் போடுறேன். எவ்வளோ வியூஸ் வருது என்ன பார்ப்பேன். முதல்ல எனக்கு இப்போ எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா, 3,4 லட்சம் வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது. இப்போ சீரியல் இருக்கிறதுனால இப்போ எல்லாமே நான் டெலிட் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட 11,000 வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ சீரியல் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் காட்டின வீடியோ எல்லாமே டெலிட் பண்ண போகிறேன். அப்போ காட்டும்போது என்னோடய ஓன் வீடியோவும் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5,000, 6,000 இருக்கும் வச்சுக்கோங்களேன். அந்த 6,000 ஒழிக்கும்போது 4,000 வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் அதனால் 3 மாதமாக போட்டு லாஸ்ட் 2 நாள் முன்னாடி தான் டெலிட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வருமானு தெரியல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25,000, 1 லட்சம், 2 லட்சம்னு நான் ஃபேஸ் காட்டி அந்த அளவுக்கு வருமானு தெரியல. முடிஞ்ச வரை நம்ம ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். எப்படியும் இருந்தாலும் அந்த வீடியோலாம் டெலிட் பண்ணால் இப்போ 3,4 லட்சம் இருக்குது அப்படின்னா, இந்த வாட்ச் ஹவர்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போ நான் ப்ரைவேட்டில் போடலாம். ப்ரைவேட்டில் போட்டால் எனக்கு வாட்டேஷன் தருவாங்களான்னு அதை பற்றி எனக்கு தெரியல. அதனால் பார்த்திங்கன்னா, ஆனால் அதையும் செக் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இப்போ அதெல்லாம் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் அதான் நினச்சிட்ருக்கேன். ஒன்று ப்ரைவேட்டில் போடணும், இல்லாட்டி டெலிட் பண்ணணும். ஆனால் டெலிட் பண்ணால் தான் எப்போவுமே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டாலும் மானிட்டைசேஷனில் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எப்போவுமே இந்த பிரச்சனை வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, டெலிட் பண்ணிட்டு புதுசாக வீடியோக்கள் போடுறது நல்லது. இல்லைன்னா அதுக்காக புதுசாக ஒரு சேனலும் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ புதுசாக சேனல் ஆரம்பித்து ஷார்ட்ஸு போட்டிருக்கேன். ஏன் அதிர்ஷ்டம் இதுலேயே 2, 3 வைரல் ஆகுமே, அந்த அதுலேயும் ஷார்ட்ஸ் வைரல் ஆகிடுச்சு. அதனால் கிட்டத்தட்ட 2 மில்லியன் பார்க்கறதுனால இப்போ 4,500 சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாகவே எனக்கு கிடச்சிருச்சு. சப்ஸ்கிரைபர் நல்லா கிடச்சிருச்சு. வாட்ச் ஹவர்ஸுக்கு நான் வீடியோ போடலை. ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன். தொடர்ந்து வீடியோக்கள் பதிவிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சேனலாவது மானிட்டைசேஷன் வாங்கணும், பணம் வாங்கணும் முயற்சி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ரீயூஸ்டு அப்படின்னா உங்கள் சேனலில் கொஞ்சமாக நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிவிட்டு, இனிமே இப்போ பாலிசி படி பார்த்தீங்கன்னா, புதுசாக வர பாலிசி படி நீங்கள் உங்கள் ஃபேஸ் காட்டி வாய்ஸ் ஓவர் அப்படி தான் புதுசாக நீங்கள் போடணும். ஃபோட்டோ கூட போட்டால் கூட ஆரம்பத்தில் நான் ஃபோட்டோ கூட வச்சு போட்டேன். கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி தான் போடணும்னு சொல்கிறாங்க.
அது மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட் பண்ணி கேட்டுக்கலாம். கேட்டுக்குங்க. கேட்டுட்டு அதுக்குப்படி வந்து போடுங்க. கண்டிப்பாக மானிட்டைசேஷன் ஆகும். கண்டிப்பாக அந்த மானிட்டைசேஷன் நம்மளும் வந்து சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து கண்டிப்பாக வந்து போட்டிருக்கேன். ஓன் வீடியோவும் போட்டிருக்கேன். மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. இனிமேல் இப்படி தான் போட முடியும். சிறிய ரிவ்யூன்னா லட்சக்கணக்காக வராங்கன்னா பழையபடி ஃபோட்டோ எடுத்து போட முடியாது. அதனால் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி வணக்கம்.